வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொடர் தோல்விகளுக்கு பிறகும் பாஜக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனமும் இல்லை, பணமும் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் பாஜக அல்லாத சிறப்பான கூட்டணியையே அதிமுக அமைக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் என்று ஜெயக்குமார் கடும் விமர்சனம். வெற்றி சின்னமான இரட்டை இலை மக்களவை தேர்தலில் டெபாசிட் இழந்தது ஏன் என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. நாளை முதல் 20 நாட்களுக்கு காவிரியில் தினமும் 1 TMC நீரை திறக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் வலியுறுத்தலை தொடர்ந்து காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. நீட் வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ராக்கி கைது. பீகார் மாநிலத்தில் பதுங்கியிருந்தவரை நவீன தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்து கைது செய்தது சிபிஐ. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பொருளாளர் SR சேகரிடம் சிபிசிஐடி விசாரணை. 8 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த விசாரணையில் 190 கேள்விகளால் துளைத்தெடுத்த அதிகாரிகள். சேலம் மரவநேரியில் 92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் திறப்பு. 40 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறியதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. ஆனி திருமஞ்சனத்தையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டம். 4 மாட வீதிகளில் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். பாகிஸ்தானில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் தர இறங்கும் போது லேண்டிங் கியரில் தீ விபத்து. 276 பயணிகள் மற்றும் 21 விமான பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூலோக கைலாயம் என்றழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறும். திருமஞ்சன தரிசன விழாவிற்கு முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும். இதையொட்டி அதிகாலையில் சித் சபையில் இருந்து மூலவரான நடராஜர் சிவகாம சுந்தரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தேருக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் தனித்தனியே அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஏற்றப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. சிதம்பரம் கீழ வீதியில் துவங்கிய தேரோட்டம் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்தது. தேருக்கு முன்பாக பக்தர்கள் கோலம் போட்டபடியும் சிவ நடனமாடியும் வாத்திய கருவிகளை இசைத்தும் நடராஜ பெருமானை தரிசித்தனர். ஆனி திருமஞ்சனத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக தொடர்ந்து 6 அபிஷேகத்தையும் தரிசனம் வந்துட்டுருக்கோம். நேற்று காலையில் வந்தோம். நேற்று எல்லா அபிஷேகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு காலையில் தேர் தரிசனம் பார்த்தோம். ஆனி திருமஞ்சனம் 6 திருமஞ்சனத்துக்கு அபிஷேகம் வந்துடும். சிதம்பரம் இந்த தேர் தரிசனத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். நீங்கள் இந்த மாதம் வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம்.
காலையில் வந்து ஒரு 8:45 போல் வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விநாயகர் தேர், முருகன் தேர் இதெல்லாம் இழுத்துட்டு நடராஜர் தேர் வந்து இழுத்தோம். இங்கே தெற்கு வீதியில் வந்து நல்லா பக்தியோடு வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான நாள் தான் இது. காசி போன்ற கஷேத்திரங்களுக்கு வருடா வருடம் செல்வது வழக்கம். அங்கே சென்றிருந்து இங்கே உற்சவம் ஆரம்பித்த 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரை மட்டுமில்லை, இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்து சிதம்பரத்தில் தங்கியிருப்பேன். ஆனி மஞ்சன தரிசன விழாவை ஒட்டி சிதம்பரம் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. 1000 கால் மண்டபத்தில் நாளை அதிகாலை மகா அபிஷேகம் நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் அதிமுகவிற்கு துரோகம் செய்து ரத்தத்தை குடித்த அட்டைகள் என்று ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். பதிலுக்கு ஜெயக்குமார் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது என்றும், அதிமுக வெற்றி சின்னமான இரட்டை இலை மக்களவைத் தேர்தலில் சில தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது ஏன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு திரும்ப சசிகலாவை தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்லை திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள். ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால் வந்து இது அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில் அழகாக திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட ஆந்திர அரசு முயன்றால் அதனை தடுக்க தமிழ்நாடு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சியில் கோரிக்கை மனு அளித்த 2 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் புதிதாக உருவாக்கப்படும் 7 ஏரிகள் மூலம் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படும் என்று கூறிய அவர், காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தின் அருகே புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட ஆந்திர அரசு முயன்றதால் அதனை தடுக்க தமிழ்நாடு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் பணத்தை வரவைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதற்கு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கோடை விவசாயம் மேற்கொண்ட விவசாயிகளுக்காக 2ஆம் கட்டமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மானாமதுரை அருகே கீழநெட்டூரில் நெல் கொள்முதல் மையம் திறக்கப்பட்டு ஒரு நாளில் 120 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு வழக்கமாக 4 முதல் 6 நாட்களுக்குள் அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும். ஆனால் முதன்முறையாக கீழநெட்டூரில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு உடனுக்குடன் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் நெல் மூட்டைகளை சுத்தம் செய்யவும் லாரியில் ஏற்றி இறக்குவதற்கு சுமை பணியாளர்களுக்கு அரசு கொடுக்கும் 10 ரூபாய் தொகையும் விவசாயி கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டது. இதனால் இடைத்தரகர்கள் இன்றி கொள்முதல் செய்து உடனுக்குடன் பணத்தை பெற்றுக்கொள்ளும் திட்டத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பல்வேறு காரணங்களால் விடுபட்டுள்ள மேலும் 1,48,000 பேருக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அடுத்த புதுப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது 1,15,00,000 மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றார். மகளிர் உரிமைத் தொகையில் இன்றைக்கு நாம் எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்று பார்த்தால் 1,15,00,000 பேருக்கு மகளிருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமைத் தொகை வழங்குகிறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அதிலே ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 1,48,000 பேருக்கு
இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவற்றை எல்லாம் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமது முதலமைச்சர் இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.